டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 4 சர்வீஸ் 2024 வருடங்களில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் தமிழ் தகுதி அண்ட் மதிப்பீட்டு தேர்வு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் நம்ம ஒரு 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் வெற்றி வேர்க்கை, அருங்கலச் செப்பு, நன்னெறி, ஞானக்குரல். விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, ஞானக்குரல். கரைப்பொரு இலக்கண குறிப்பு வரைக. 6ஆம் வேற்றுமை தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை, உவமை தொகை, பண்பு தொகை. விடை தெரியவில்லை. ஆன்சர் பி, 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திரு கால்டுவெல், திரு ஜி.யு. போப், திரு வீரமாமுனிவர், திரு சீகன் பால்கு. விடை தெரியவில்லை. ஆன்சர் திரு ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரை இடம்பெற்ற நூல் அகநானூறு, புறநானூறு, ஐங்குறுநூறு, குறுந்தொகை. விடை தெரியவில்லை. ஆன்சர் பி, புறநானூறு. புறநானூறு இந்நூலை தி 400 Songs of War and Wisdom and Anthology of Poems from Classical Tamil, தி புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கால்டுவெல், ஜி.யு. போப், பெர்சிவல் பாதிரியார், ஜார்ஜ் எல் ஹாட். விடை தெரியவில்லை. இந்த மாதிரி மொழிபெயர்த்தவர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹாட். அடுத்து புறநானூறு அந்த நூலை இந்த தலைப்பில் அவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன், யோவான், சந்தா சாஹிப், சன்னியாசி. விடை தெரியவில்லை. ஆன்சர் ஏ, அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? இயேசு, மரியாள், யூதாஸ், வலன். விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, பாட்டுடை தலைவன் வலன். டி தான் கரெக்ட். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு தொண்டை நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு. விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்தோரே. இத்தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எதுன்னு கேட்குறாங்க. தூது, குறவஞ்சி, கலம்பகம், பல்லு. விடை தெரியவில்லை. ஆன்சர் டி, பல்லு. சந்த இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது பல்லு, தூது, குறவஞ்சி, கலம்பகம். விடை தெரியவில்லை. ஆன்சர் பி, தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து, தெருக்கூத்து, சக்தி கரகம், உடுக்கையாட்டம். விடை தெரியவில்லை. ஆன்சர் குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் அகத்தியர், திருமூலர், கடுவெளி சித்தர், பாரதியார். விடை தெரியவில்லை. ஆன்சர் பி, திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர், கடுவெளி சித்தர். விடை தெரியவில்லை. ஆன்சர் கடுவெளி சித்தர். டி தான் சரி. அடுத்து புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உவே சாமிநாதர், மு வரதராசனார், வா சுபமாணிக்கனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார். விடை தெரியவில்லை. புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் உவே சாமிநாதர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சின்னதாக ஒரு லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதனோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.